அதுக்கு அவரும் போன்ல பார்த்து கராத்தேவே கத்துக்கிடுறாரு. அவள அடிக்கிறத வீடியோவா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மொபைல்ல வீடியோவும் ஆன் பண்ணி வச்சுட்டு ஜெயாவை வாலண்டரியா கூப்பிட்டு சண்டைக்கு கூப்பிடுறாரு. அவருதான் ஜெயிப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவரு அங்க விழுந்து விழுந்து அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஜெயா போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ராஜேஷோட அம்மா அடிக்கிறத பாத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்தையும் கூட்டிடுறாங்க. ராஜேஷ்க்கு இவ்வளவு அடி வாங்கினாலும் ஜெயாவை அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் முடிவு பண்றான். ராஜேஷோட அண்ணா ஒரு குழந்தை வந்துட்டு அப்படின்னு சொன்னா அவ அடங்கிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா குடுக்கறாரு. அதனால சாரி கேக்குற மாதிரி கேட்டுட்டு அவன் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிற மாதிரியும் ஆக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் குழந்தையும் ஃபார்ம் ஆயிடுது. ஹாஸ்பிட்டல்ல செக்அப் போகும்போதும் தான் தெரியுது இதுல ஏதோ பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. துருவி துருவி கேட்டதுக்கு அப்புறம் ராஜேஷ் கோவத்துல இனிமே குழந்தை வந்துடும், இனிமே நீ அடங்கிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதுக்கு அப்புறமா அவளுக்கு அதிர்ச்சியில பிரஷர் அதிகமாகி அந்த குழந்தை அபார்ட் ஆயிடுது. எல்லாருமே ஜெயாவை தான் குறை சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் இனிமே ராஜேஷ் கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா பிறந்த வீட்டுல அவளை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்றா. போகும்போது ராஜேஷ் ஹாஸ்பிட்டல் பில் யார் கட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதனால செயினை கழட்டி வச்சுட்டு போயிடுறா. அவளுக்கு இப்போ ஹெல்ப்பா இருக்கிறது ஜெயாவோட அண்ணன் தான். ஹாஸ்டல்ல தங்க வச்சு வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அவ டிகிரி முடிக்காததுனால அவளுக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா லோனும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால பாதியில யாராவது பிசினஸ் விட்டாங்க அப்படின்னு சொன்னா லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில ராஜேஷ் மொபைல சர்வீஸ் கொடுத்த இடத்துல அவனோட வீடியோவை எடுத்து வைரல் பண்ணி விட்டுறாரு. ஊரெல்லாம் பரவும்னு பார்த்தா நாடு முழுக்கவே பரவிடுது. அது அவருக்கு பெரிய அவமானமும் ஆயிடுது. அவரோட பிசினஸும் ரொம்ப டல்லாகி ரொம்ப லாஸ்லயும் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப அசிங்கமானதுனால டிவோர்ஸ் தான் கொடுக்கணும், அப்பதான் அவன் என் காலை பிடிச்சி கெஞ்சுவா அப்படின்னு சொல்லி நினைச்சு டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்றாரு. இப்ப எல்லாருமே ஜெயாவை தான் பிளேம் பண்றாங்க. அதனால அவனோட சுயரூபம் தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பேச்சு கொடுத்து அவனுக்கு கோவத்தையும் வர வைக்கிறா. அவன் பேசினதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே புரியுது ஜெயா ஒரு இன்னோசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் மட்டும் பேசுறதுக்கு டைம் கேக்குறா ஜெயா. ஃபார்ம்லயும் சைன் பண்ணிட்டு உன்னோட பிசினஸ் டல்லா போறதுக்கு காரணம் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அவ இப்போ கோழி பிசினஸே ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதனாலதான் இப்போ அவனோட பிசினஸ் லாஸ்ல போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டு இருக்கா ஜெயா.